என்ன மாடங்க பத்தி விடுங்கப்பா. அம்மா கொஞ்சம் இருடா, இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு அம்மாவுக்கு சாப்பாடு விட்டுது. ரொம்ப பசிக்குமா? கொஞ்சம் 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 பொறுத்துக்கம்மா. இப்ப இந்த வேலையை முடிச்சிட்டு என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு விட்டுறேன். என்ன மாடங்க பத்துங்கப்பா. அம்மா இப்ப வந்துருவேம்மா. நான் வேலைக்கு கட்டா ராடா போறியா? எங்க போய்? இங்க அங்கதான். சரி, வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? இங்கதான் விளையாடுவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி போ. சரிம்மா. இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு சாப்பாடு கொடுத்துட வேண்டியதான். ராக்கி, இப்ப அம்மா வேலை முடிச்சுவேன். முடிச்சிட்டு நான் சாப்பாடு தந்தேன். ராக்கி ராக்கி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஓடிட்டா. அவ்வளவு ஆர்வமா விளையாடுறதுக்கு வர வர ரொம்ப மாறிட்டே போறான். பெரிய பையன் ஆயிட்டான்ல. மாட பத்திட்டு போலியா? நீ வந்துட்டியா? வா 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 வா. சின்ன குட்டி அப்படியா? அம்மா சொல்லிட்டு வந்துட்டா. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா எழுதிக்கிட்டு இருக்காங்க. எழுதிக்கிட்டு இருக்கோ? ஆமா. நான் ஓடி வந்துட்டேன். நீ ஓடி வந்துட்டியோ? எப்படி கண்டுபிடிச்ச? கண்டுபிடிச்சிட்டேன். அத எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிடுவேன். அம்மா மாடு, அம்மா மாடு. மாடு நல்லா கண்டுபிடிச்சிட்ட. ஏய் மெதுவா, உங்க அம்மாக்கு கெட்டுச்சதுன்னா அவ்வளவுதான். அம்மா வராதே. ஏன்? அம்மா நான் எழுதிட்டுக்கல. ஏய் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல அம்மா. சாப்பிடலையா? அம்மா சோறு கேட்ட. அம்மா ஏத்தி முச்சு சோத்தாரே சொன்னுச்சு. அப்படியாம்மா? பிள்ளைக்கு பசிக்குதோ? ஆமா. ஐயோ இரு, நான் உனக்கு சாப்பாடு விட்டு விடுறேன். நான் உனக்கு சாப்பாடு விட்டு விடுறேன். வா இது உட்காரு. உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வா சாப்பிடலாம். பிரியாணி? பிரியாணி நல்லா இருக்கும். வா சாப்பிடு. அம்மா அம்மாவுக்கு கொடுக்கணுமா? அம்மாக்கு கொடுக்கணும். அம்மா பாவம். அம்மாக்கு கொடுக்கணுமா? அம்மாக்கு கொடுக்கணும். அம்மா பாவம். ஆனா இப்ப கொடுக்க முடியாத. சீக்கிரம் அதுக்கான காலம் வரும், அப்ப கொடுத்துக்கலாம். சரியா? இப்ப கொடுக்கணுமா? அம்மா பாவம். சரி ஒண்ணு பண்ணலாம். நான் உன் கையில கொஞ்சம் போல உருண்டை பிடிச்சு தாரேன். நீ உங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வாயில ஊட்டி விட்டுட்டு வந்துரு. சரியா? சரி சரி நான் உருண்டை பிடிச்சு தாரேன். அப்படியே கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க. கொடுத்துட்டு அங்க நிக்காத, ஓடி வந்துரு. சரியா? சரி. எங்க வா தங்கம். என் தங்கமே, என் தங்கம். அம்மாக்கு கொடுக்கணுமா? ஆமா. சரி உருண்டை பிடிச்சு தரேன், கொடுத்துட்டு ஓடி வந்துருங்க. சரி. அப்பா, இவ்வளவு நேரம் ஆயிட்டு வேலை முடிக்கிறதுக்கு. ஐயோ புள்ள பசிக்குன்னு சொன்னானே. என் தங்க புள்ள வந்துட்டா. அம்மா பசிக்குதா? அம்மா நான் சொல்லணுமா? அம்மா கண்ணம்மா கண்ண வர முடணுமா? அப்படித்தான். கொடுத்துட்டு வந்துட்டியா? சரி நீ சாப்பிடுவா. கிட்ட வந்துட்டியம்மா? அம்மா சாப்பிட்டுட்டு ஏதாவது சொன்னாலா? சரி சரி நீ வா, முத நீ சாப்பிடு. எப்பவுமே உனக்கு பிடிச்சதுதான் நான் செய்யறேன். சிக்கன் நல்லா இருக்கும், சாப்பிடு. நல்லா இருக்கா? நீ சாப்பிடு. நானும் சாப்பிடணுமா? வேண்டாம் தங்கம், நீ சாப்பிடு. போதும் போதும், நீ சாப்பிடு. இல்ல இல்ல போதும் போதும், நீ சாப்பிடு. என்னமா? எனக்கு பைக்ல போகணும். பைக்ல போகணுமா? ஆமா. சரி. அட்ரஸ் அக்கா நானா? அட்ரஸ் அக்கா. நீ என்கிட்ட உதவங்க போறடி. ஏய் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஏடி
காலையில அவ தமிழ் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. பெற வரலாம் வா. பரவாயில்ல தமிழே இதே உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாட்டி. பரவாயில்ல நான் இன்னைக்கு உன்னை பத்தி சொல்லியே ஆகுனவ கிட்ட. ஐயோ அம்மா இத நான் எப்படி சொல்லுவேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், வாயை மூடிக்கிட்டு வாட்டி. முடியாது. ஏண்டி காலே ஜீவனை எடுக்க. காலையில எடுத்தாவனா? நான் தமிழ் கிட்ட நீங்க பஞ்சாயத்து வச்சிருக்கேன் உனக்கு. சரி விடு, நான் தமிழ்கிட்ட சொல்லிட்டு கிளம்புதேன். அது இருக்கட்டும். தமிழ் மோன ஒழுங்கா பாக்கிய என்ன? அவன் எப்பவுமே என் கூட தான் இருப்பான். அவனை நான் எவ்வளவு கண்ணு கத்துமா பாப்பேன் தெரியுமா? இப்ப காலையில 5 மணி வரைக்கும் நான் தான் பார்த்தேன். இப்பதான் போய் ஊருக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலாமேன்னு வந்தேன். வந்ததுல நான் உன்கிட்ட சிக்கிட்டேன். ஆமாட்டி. சிரிப்பு பத்தி அவளுக்கு. சரி எட்டி நீ எப்படி முழுசா போலீஸாவ? ஆல்ரெடி ஆன மாதிரி தான். இப்ப எதுக்கிட்ட இது முழுசா அவன்னு கேட்டு என்ன வேதனைப்படுத்தி பாக்க? இல்ல கேட்டேன். சரி எனக்கும் மீனாக்கும் பந்தவஸ்துக்கு ஆள் தேவை வந்துருன்னு. ஓ உனக்கும் மீனாக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு தான் நான் போலீஸ் ஆனேனா? போட்டி. அப்போ எங்கள மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீ தான் பந்தவஸ்து கொடுக்கணும். அதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு படிச்சு ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்தேன் பாரு. அதெல்லாம் உனக்கும் மீனாக்குலாம் பந்தவஸ்துக்கு நான் வர மாட்டேன். எப்படி வர வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இப்பமே தமிழ்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுப்பேன். இப்படி எங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு ஆபத்து இருக்குது, அரசியல நாங்க நிக்க முடியலன்னு. உடனே அவன் ஒன்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா. பாத்துக்கிட்டே இரு. வாழு ஊர்ல மட்டும் வாழ தரத்தெல்லாம் பண்ண வேண்டியது. இங்கெல்லாம் வாழ தரத்தை பண்ணு. உன் மாமியார் விட்டு தோத்து போய் வந்துரு. இவன் மட்டும் அப்படியே மாமியார்ல ஜெயிச்சிட்டா பாரு. கூட பேசிக்கிட்டு இருக்காதட்டி. நீ மட்டும் கூட பேசுன உன் வாய் சாமத்தியெல்லாம் என்கிட்ட தான் பாத்துக்க. ஏன் அங்க 2 சில்லட்டைகள் இருந்தால அவளுக்கிட்ட பேசிருக்க வேண்டியதுன்னு நீ. இங்க வா, மூஞ்சி பத பத்தி பேசக்கூடாது. இங்க வா, எனக்கும் மீனாக்கும் ஊருக்குள்ள 1000 பிரச்சனைகள் வருது. அதனால நீ பந்தவஸ்துக்கு வரணும். ஊருக்குள்ள பிரச்சனை இல்லட்டி நீங்க 2 பிரச்சனை வாங்கிட்டு வாரிய. அத்தி எப்படி சொல்றா பாரு. அத்தாடி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. என்னடி புள்ள பூச்சி சந்தோஷமா வருது? புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முடிச்சிருக்கோ என்னமா? என்னடி சொல்ற? பயவுல ஏதோ சாதிச்சிருப்பாளா இருக்கும், அதான் சந்தோஷமா வரா. எடி மீனா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஹாப்பியா? ஒருவேளை மாசமா இருக்காளட்டி. ஹாப்பி ஓட விட்டு அடிச்சு போறா பாத்துக்க. அவ கடுப்பாயிரா பாத்துக்க. அந்த வார்த்தை மட்டும் சொல்லிவிடாத என்ன. எடி மீனா உன்னை பத்தி ஜபா என்ன சொன்னா தெரியுமா? அவ என்னமோ சொல்லிட்டு போறா. நான் இன்னைக்கு ஹாப்பி டி. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. அட புள்ள பூச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குது. பின்ன இருக்காதா? என்னடி சரி தூக்கி போட்டு மிதிச்சிட்டியோ? இல்ல. அப்ப எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஏன் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அது அப்படியே உள்ள போய் தமிழ்ல சொல்லு பாப்போம். அதுக்கு தானே வந்திருக்கேன். புள்ள பூச்சி ஆளே கொஞ்சம் மார்க்கமா இருக்கியே. கண்ணை நோண்டில பாத்துக்க. இடி கொஞ்சம் கும்முந்தாம்டி இருக்க. அத்தடி உன்னை பத்தி எப்படி சொல்லுதா பத்தியாட்டி? அவளுக்கு போறாம. அது சரிடி. இடி ரொம்ப சந்தோஷமா நிக்க மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவ தரிசு தலையில கல்ல தூக்கி போட்டிருக்கானே, அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஈடுபட்டவளே இங்க பாரு, வேண்டது வேலை எதுவும் பாத்துறத சொல்லிவிட்டேன். அந்த போலீஸ் நீ இருக்கிய? அடியே நான் இன்னும் முழுசா எஸ்ஏ ஆகல, கொன்னுருவேன். அத்தி நான் எஸ்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன டிஸ்மிஸ் பண்ண வச்சிருவாளோ போலுக்க. உங்க பார் வேண்டத வேலை ஏதாவது பாத்தியே நினைச்சுக்க. சே அப்பல நாங்க பாப்போமா? இந்த 2 என்னமோ பிளான் போட்டிருக்கு. 2 ரெடி பண்ணியா? மீனா நம்ம எதுமே பண்ணலடி. அப்ப கண்டிப்பா பண்ணிருக்காளுவே. சத்தியமா என்னமோ பண்ணிருக்காளுவே. அது வேற ஒண்ணு இல்லடி. இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்தது தெரியுமா? என்ன சம்பவம் நடந்தது? அட எப்படி என் வாயால சொல்லுவே. ஐயோ வாயால அத மட்டும் சொல்லணும். எட்டிட்டு மிதிச்சே நினைச்சுக்கயா. சர்வீஸ் மடியிலே போய் விழுந்துருவேன். எனக்கு கண்ணா பின்னான கோவம் வந்து சொல்லிவிட்டேன். அது என்ன அவன் மடியிலே போய் விழுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நாளை ஒண்ணு அவன் மடியில விழ மாட்டேன். அவன் தைப்பியா கால்ல விழ போறான் பாரு. முக்கியமான எவிடன்ஸ் நானும் ராணியும் பிளான போட்டு எடுத்துறோம். அப்படிதானே டி? இந்த ராணி பிளான். ஆமா அட பாடத்திகளா, காலையில வீட்டு வெளியில நின்னு என்னடி வம்பிழுத்து அடக்கிய? தமிழே இந்த ஜபா கிட்ட சொல்லி வை, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேனே. இல்லன்னா நீ போட்ட பிளான மட்டும் சொல்லிடி. இந்த லூஸ் தான உனக்கு பிளான போட்டு கொடுத்துச்சு. அது எப்படி சக்சஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லுதேன். அட மீனா அம்மா இவனுக்கு சண்டை மட்டும் தீக்கவே முடியாது. அடி காலையில என் பையன் உங்க அப்படியே தேடிட்டு கண்ணா தோட்டல நின்னா நினைக்க. வாங்கடி. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பஞ்சாயத்து இருக்குது, முடிச்சிட்டு உள்ள வாரா. இடி சாப்பிடுறே நேரா ஆகுது. அவன் அப்பவே பசிக்குன்னு சொன்னான். 2 செகண்ட் கொஞ்சம் பொறுத்துக்க, சேர்ந்து சாப்பிடலாம். அது வந்து சொல்லிடி என்னடி பிளான் போட்டு 2 சேர்ந்து
இந்த பைய உள்ள என்ன பந்தவஸ்துக்கு கூப்பிடும் போதே எனக்கு தெரியும். பந்தவஸ்துக்கா? ஆமா, நீ ரெண்டே ஏதோ முக்கியமான பிளான போட்டாவலாம். அது பிரச்சனை ஆயி போச்சுதான். உன்கிட்ட ரெக்கமெண்ட் வாங்கி என்ன பந்தவஸ்துக்கு போட போறாளாம். ஓடட்ட அடிச்சு விடுவேன். அடி ராணி, அது என்ன காலையில நாலா பக்கம் மாட்டி வாங்குற? அது இன்னைக்கு நாலு விளங்குற மாதிரிதான். உனக்கு எப்பவும் உனக்கு தான் எல்லாம் தெரியும் மேதப்பு. தமிழ் இவ எப்பவுமே இப்படிதான். இவளுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு மேதப்பு. அப்படிதானே ராணி? கரெக்ட்டா சொன்ன தெரியுமா நீ? சப்பா முடியல. இடி ஜபா, உனக்கு காலையிலே வம்பிருக்கிறதுக்கு இவ்வளவு ரெண்டு நண்டி கிடைச்சாலடி. நான் காலையில இங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டூட்டிக்கு போலான்னு வந்தேன். இந்த பின்னாடியே வந்து இந்த ராணி பையல தொத்திச்சுது. சரின்னு பார்த்தா பின்னாடியே இந்த குள்ள கத்திரிக்காய் வேற ஏதோ பிளான போட்டிருக்காள்வ. என்னடி சும்மா சும்மா எங்களை பார்த்து நீ அப்படி சொல்ல கூடாது. சரிடி, என்னதான் மட்டும் பிளான போட்டிருந்திய? அதுவா, ராணியே சொல்வேன். ராணி சொல்லிட்டு என்ன கோத்து விடுதா? எனக்கு ஏற்கனவே நாலா பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இல்ல நீயே சொல்லிரு. ஆதிரா வேற வரேன்னு சொல்லியிருந்தாலே ஆளக்கான. அடி ஆதிரா வண்டி வந்துச்சுடி. இல்ல தமிழே, நான் ரொம்ப நேரம் தான் நிக்கேன். ஆதிரா வண்டின்னு வரல. 5 மணிக்கு போன போட்டிருந்தால. ஏதோ கான்ட்ராக்ட் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தா. போயிட்டாலே என்னமோ. ஆமா, ஏதோ 50 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருந்தா. கிடைச்சிரும் நினைக்கேன். சரிடி, நாளைக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்தையும் கேட்டுட்டு போயிரு. சொல்லிட்டி அட போய்க்கலாம். எட்டி நான் 10 மணிக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு போனேன். 8 மணி தானே ஆகுது, பரவாயில்ல. அவ வேணா போட்ட. இல்ல அவ போக மாட்டா, நீ சொல்லு. அது இல்ல 2 சண்டி மட்டும் முடியவே முடியாது போலுக்க. நீ அந்த பல்ல கட்டிட்டு நிக்க. நாங்க தான் சக்சஸ் பண்ணிட்டோமே. இன்னைக்கு நோஸ் கட்டாக போறது ஜபாதான். அதான் நான் சந்தோஷத்தை பூரிச்சு போய் நிக்க. சரிடி மீனா, என்னதான் மட்டும் பிளான் போட்டியே? என்ன சக்சஸ் பண்ணிய? இந்த கேமரா எப்படி தூக்கிட்டு பண்ணிய? முந்தானத்தை தூக்கிட்டு போயிட்டா. இது வந்து அவ மிச்சத்தை சொல்லி முடிப்பா. அதுக்கப்புறம் நீ வாய் பேசு. எடி மீனா, யூ கண்டினியூட்டி. எடி எதுக்கு தூக்கிட்டு பண்ணிய? அத விஷயம் எனக்கு சொல்லுங்கடி. ஐயோ இவ கடக்கா. நீ சொல்லு மீனா. தமிழ் என்னமோ சொல்ல வரல. தமிழ் என்ன சொல்ல வந்தா? இல்லடி இந்த கேமரா. ஐயோ என்ன சொல்ல விட புரியல இல்லையா? எடி நான் சொல்றது வந்து கேளுடி. தமிழே, நீங்க வர வர ஜபா மாதிரி ரொம்ப ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லிவிட்டேன். ஏற்கனவே ஞானி மாதிரி தான் பேசுவா. ஆனா அவ மாமியார் வீட்ல போய் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்தா. இவெல்லாம் ஞானியா? படி. ஏன்டி என்ன புஸ்குன்னு இப்படி கேவலப்படுத்துன? என்கிட்ட மட்டும் தான பெரிய ஞானி மாதிரி பேசுதா? இப்படிலாம் கேவலப்படுத்தாதடி. நான் இப்ப எஸ்ஐடி. எஸ்ஐனாலும் ஊர் உலகத்துக்கு தான் நீ எஸ்ஐ. எங்களுக்கு ஜபா தானே பெரிய ஞானி. ஐயோ ஐயோ ஐயோ, என் மனசுல இருக்க பாரமே பாச்சிட்டு நீ கரெக்டா பேசுதடி மீனா. ஐயோ ஐயோ, பாத்தியாட்டி ஜபா, என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சு போச்சு பாத்தியா? நான் எஸ்ஐடி இருந்துட்டு போ. எடி நான் எஸ்ஐடி அதான் இருந்துட்டு போன்னு சொன்னேன். இருந்துட்டு போ. அதுக்கு என்ன? இந்த அவ கூட தான் பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டா. சப்பா காலையில இன்னைக்கு பஞ்சாயத்தா. இருந்தாலும் அந்த கேமரா பத்தி நான் ஒன்னு சொல்லணும் மட்டி. நீ இவ கூட சேர்ந்து இப்படி பேசாத. சப்பா காலையில தலை சுத்த வைக்கல. நான் இனிமேதான் டூட்டிக்கே போகணும். அங்க வேற மண்டக்காயும் முடியல. தமிழே, நாளை இருந்து நான் காலையில இங்க சாப்பிடுறதுக்கு வர மாட்டேன் சொல்லிட்டேன். சொட்டை அடிபுறேன். 5 பேரும் ஒண்ணுதான் சாப்பிடணும். ஆதிரா இப்ப வந்து வா, சேர்ந்து சாப்பிட்டுட்டே அவரா டூட்டிக்கு போலாம். தமிழ் தான் கரெக்ட். இந்த குட்டி சாத்தான கூட எல்லாம் என்னால சாப்பிட முடியாது. குரங்குகள், வானரங்கள், சே இத கூட எல்லாம் சேர்ந்து நான் சாப்பிடுறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிருது. இது ரொம்ப தட்டி சலிச்சுக்கிடுதா? ஆமா தமிழே, இவளுக்கு எஸ் ஆயிட்டோன்னா ரொம்ப தான் திமிரு பாத்துக்க. எப்படி பாரு, எப்படி தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்க. எங்க மிதி பாபு, எனக்கு என் தமிழ் இருக்கா என்ன காப்பாத்ததுக்கு? நீ வாய் கொழுப்புல சண்டை போட நானே காப்பாத்தணுமா? என்ன தமிழ் புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஒழுங்கா எல்லாம் சண்டை போடாம வந்து சாப்பிட வாங்கட்டி. கண்டில்ல சாப்பாடு எனக்கு ரெடி ஆயிட்டு. சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். ஏட்டி உங்களுக்காக ஸ்பெஷலா சமைக்க சொல்லிருக்கேன். சீக்கிரம் வாங்க. ஸ்பெஷலானா என்ன சமைக்க சொல்லிருக்க? இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சப்பாத்தி, அவளுக்கு பிடிச்ச பூரி, அவளுக்கு பிடிச்ச பொங்கல், எனக்கு பிடிச்ச தோசை, இவளுக்கு பிடிச்ச இட்லி, இப்படி வித விதமா சமைக்க சொல்லிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். இந்த பிரியாணி ஏதோ சொல்லுது அவள, அதெல்லாம் சொந்த காசுல சமைச்சாகணும். கவர்மெண்ட் காசுல சமைக்க கூடாது. புரியுதா? கவர்மெண்ட் என்ன கொடுக்க அதை சாப்பிட முடியும். ஆட்டி இப்படி தெரிஞ்சா நானும் கலெக்டர் ஆயிருப்பேன்டி. இப்ப நான் கலெக்டர் இருக்கேன்ல, போதும் வா போவோம். இருந்தாலும் பிரியாணி சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஆசையா தான் மட்டி இருக்கு. அதுக்கு என்ன, வீட்டுல வேலைக்கு ஆள் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி கொடுக்க செஞ்சு தருவாங்க. சரியா? மதியம் வந்து சாப்பிட்டுக்க. தேங்க்யூ தமிழே, தேங்க்யூ. அப்ப எனக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிடுங்க டி. நான் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போறேன். டே அப்புறம் ராக்கி இங்க தான் நிக்கான். அவன் உங்களை அப்ப மெசேஜ் தேடிட்டு இருந்தான். சாப்பிடணும் சாப்பிட்டு சொல்லிட்டு இருந்தான். சீக்கிரம் வாங்க டி. நான் இன்னும் என் விஷயத்தை சொல்லவே இல்லையே. சொல்லி தொலைட்டி. பாரு தமிழே, சொல்லி தொலைன்னு சொல்லுதா. என்ன டி சொல்லிட்டி? இந்த கேமரா பத்தி நான் சொல்லணும் டி. அதுக்கு முன்னாடி நான் சொல்லுதேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். அதுக்கு அப்புறம் நீ சொல்லு. சொல்லி தொலை. ரொம்ப சாலிச்சுக்கிடாத என்ன? சொல்லுவேன். இன்னைக்கு வழக்கம் போல நான் வீட்ல இருந்துகிட்டு இருந்தேன் பாத்துக்கங்க. சரி சரி, நீ சொல்லல.
சரி, இவ ரொம்ப தான் சலிச்சுக்கிடுதா. நீ தைரியமா உள்ளவாடி. யாரு கேள்வி கேட்கறான்னு பாக்குற. இந்த வீட்டுல என்ன யாரு கேள்வி கேட்கறான்னு நான் பாக்குறேன். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன போட்டுமா? உங்க ஒய்ஃப் ஏதாவது நினைப்பாங்கல்ல. அவளா எப்படி இப்ப பயந்து சாகுறான்னு மட்டும் பாரு. இங்க பாரு, நான் சொல்ற வரைக்கும் நீங்க இருந்து போகவே கூடாது. ஐயோ, உங்க ஒய்ஃப் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா? என் பேச்சு கேட்கவே கேட்காதவ எனக்கு பொண்டாட்டியா? இப்போ சொல்றேன், இன்னையில இருந்து இந்த சர்வீஸுக்கு நீ தான் பொண்டாட்டி. இந்த வீட்டுல நீ தான் இருக்க. என்ன சொல்றீங்க? இன்னையில இருந்து இந்த வீட்டுல நீ தான் இருக்க. இன்னையில இருந்து நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. ரொம்ப ஆடுங்கல்ல. மீனா, என்ன மன்னிச்சிரு மீனா, எனக்கு வேற வழி தெரியல. இன்னையில இருந்து இவா உன் அக்கா, இல்ல சாரி உன் தங்கச்சி. இன்னையில இருந்து உனக்கு ஒத்தாசையா இந்த வீட்டுல இருப்பா. இந்த வீட்டுல இருப்பாளா? ஆமா. விஷயம் பெருசாகி போச்சுடி. இதுக்கப்புறம் மூடி மறைச்சி என்ன பிரயோஜனம்? அதான் உனக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அதான் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துட்டு போயிட்டுமே. உனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பா மீனா. நீ எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். போத வரைக்கும் சம்பளத்தை வேற அவ பண்ணிருவா. நீ ராணி மாதிரி இருந்தா போதும். என்ன உன் எடுத்து அவ புடிச்சுக்கிட்டா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக நீ வெளியில போடணும்னு அவசியம் இல்ல. நீயே இருந்துக்க, அவளும் இந்த வீட்டுல இருப்பா. என் உசுறு மீனாவா, என் உசுறு மீனாவா. பாவம், நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனி அவளுக்கு கஷ்டம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. என் கூட தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுதான். எனக்கும் அவளை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனாலதான் இதுக்கப்புறமும் எங்க ரெண்டு தலையுமே பிரிஞ்சிருக்க முடியாது. அதான் என்னானாலும் பரவாயில்லன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்க பாரு, உனக்கு சக்காலத்தையும் நினைச்சு நீ பயப்படலாம் வேண்டாம். உன்கிட்ட சண்டை எல்லாம் போடவே மாட்டா. நீ அவகிட்ட சண்டை எல்லாம் போட மாட்டல. நான் எதுக்குங்க சண்டை போட போறேன்? அவங்க எனக்கு அக்கா. அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி. எனக்கு வாழ்க்கைய பிச்சையா போட்டிருக்கவங்க. அவங்க கிட்ட எப்படிங்க நான் சண்டை போடுவேன்? பாத்தியா மீனா, அவன் இவ்வளவு பொறுப்பா பேசுறானே. உனக்கு எந்த சங்கடமும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேற வழி தெரியல மீனா. இவ்வளவு நல்ல குணத்தை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? சரி மீனா, அவளை நான் உள்ள கூட்டிட்டு போறேன். அவ ரொம்ப டயர்டா இருப்பா. சரி, நாங்க உள்ள போறோம். வீட்டுக்குள்ள யாரையும் விட வேண்டாம். அதே மாதிரி நீயும் டக்குன்னு ரூமுக்குள்ள வர வேண்டானே. இல்ல, அவ கொஞ்சம் டயர்டா இருக்குன்னா அதான் படுக்கலான்னு. சரியா, நீ வேணா வெளியில எங்கேயாவது போயிட்டு வாய. உன் ஃப்ரெண்ட்ஸ் வேணா பாத்துட்டு வாய. ஒரு 4-5 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, நீ புரிஞ்சுக்கிடுவ. சரி, நாங்க உள்ள போறோம். பாத்துடா. சரிங்க. நான் வேணா தூக்கிட்டு போட்டுமா? இல்லங்க, வேண்டாம். அவங்க பாக்குறாங்க. அவ ஒண்ணும் நினைக்க மாட்டா. அப்புறம் ஐயோ சும்மா இருங்க. எனக்கு நமக்கு சாந்தி மொத்தம். ஐயோ சும்மா இருங்க. ஏன் வெக்கமா இருக்கா? ஐயோ சும்மா இருங்க. இதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது. ஐயோ ஏங்க, அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன தெரிய போகுது? சரி, நம்ம உள்ள போலாமா? இரு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ஐயோ வேண்டாங்க. இது என்ன இருக்கு? இன்னைக்கு நமக்கு சாந்தி மொத்தம். இதுக்கு வைக்கப்பட்டா? ஐயோ சும்மா இருங்க. ஐயோ நான் நடந்து வந்துடுவேன். விடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ விடுங்க. இதுக்கு வைக்கப்பட்ட எப்படி? இனிதான் மெயினே இருக்குது. இதுக்கு வைக்கப்படுவா. வைக்கப்படுவா. உனக்கு ஐயோ சும்மா இருங்க. சும்மா இருக்காங்களா? ஐயோ சும்மா இருங்க. சும்மா எல்லாம் இருக்க முடியாது கேட்டியா? ஐயோ, உனக்கு கால் வலிக்கும். உள்ளவா. சரிங்க. ஐயோ, பிள்ளை வேற இதை பாத்திர கூடாது. தகப்பனே, நீ வெளியில போ. ஐயோ, இவன் வேற பாத்துட்டானா? அம்மா கிட்ட வா. அம்மா, நீ தங்கம்பாட்டி வீட்ல தானே இருந்த? எதுக்கு இங்க வந்த? அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போறேன். சரி, நீ தங்கம்பாட்டி வடிபாட்டில ஸ்கூலுக்கு போங்க. அம்மா, தமிழம்மா வீட்டுக்கு போயிட்டு உடனே வாரேன், சரியா? அம்மா, நான் வரட்டா? சரி வா. தங்கம்பாட்டி உன்னை கூட்டிட்டு வருவாங்க. ஸ்கூல் முடிஞ்சா வா. சரிம்மா. சரி போ, தங்கம்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வாமா. அம்மா, என்னடா? யாரது? ஐயோ, ஐயோ கேக்குறானே. அதுவா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்கம்மா. அப்பாவுக்கு வேண்டியவங்களா? ஆமா, அவங்களுக்கு துணையா இருக்க போறவங்க. அது எதுக்கு நமக்கு? சரி, நம்ம போலாமா? சரி, நீ தங்கப்பாட்டி வீட்டுக்கு போ. நம்ம பின்னாடியே வந்துடுறேன், சரியா? வாடா. அப்பா கிட்ட வாடா. சரி, எனக்கு டயர்டா இருக்கு. உள்ள போலாமா? அது வந்து என்ன, நான் வேணா அழைச்சி உள்ள கொண்டு விடட்டுமா? நீங்க இன்னும் 10 பேரை கூட்டு வந்தாலும் எனக்கு எந்த ஃபீலும் வரப்போறது இல்ல. ஏன்னா எனக்கு நீங்க யாரோ ஒருத்தர் யாரையோ கூட்டு வந்தா
ஏதாவது ஃபீல் வருமா என்ன? இங்க எதுவும் இல்ல. இங்க இங்க எதுவும் இல்ல. இருந்தா தானே வலி வேதனை ஃபீல் ஏதாவது ஒண்ணு வரும். யாரோ நீங்க யாரோ அவ்வளவுதான். என்னங்க? நீ போயிட்டு நாளைக்கு வா. என்னங்க? நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னேன். என்ன சேர்ந்து வாழலானே? இப்போ வேண்டாம். சூழ்நிலை சரியில்லை. நான் வரேன் உங்ககிட்ட சொல்லணும். நீங்க தான் வான்னு கூப்பிட்டீங்க வந்தேன். இப்ப போன சொல்றீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இவ ஏதாவது ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சேன். அவ எதுவுமே ஃபீல் பண்ணாம போய்கிட்டு இருக்கா. ஓ, உங்க பொண்ணட்ட வெறுப்பேத்துறதுக்கு என்ன கூட்டி வந்திருக்கீங்க அப்படிதானே? எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எதுனா டைவர்ஸ் தர மாட்டேன்னு சொன்னீங்க. இனி டைவர்ஸ் எனக்கு ஈஸியா கிடைச்சிரும். எப்படி? எல்லாம் என் ரோடி பை உள்ள கொடுத்த ஐடியா தான். எந்த ஆதாரமும் இல்லாம கோர்ட்ல டைவர்ஸ் தர மாட்டாங்களாமே. அதான். என்ன சொல்லிட்டு இருக்க? ஆதாரம் இருந்தா கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துருவாங்களாமே. எனக்கு இன்னைக்கு நீங்களே ஆதாரம் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு இன்னொத்தி கூட தொடர்பு இருந்து நீங்க இன்னொத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிரும். எனக்கு எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நானும் எப்படா டைவர்ஸ் கிடைக்கும் சுதந்திரமா என் பிள்ளைய கூட்டிட்டு போய் வாழலான்னு பார்த்தேன். விட மாட்டேங்க. அதான் நீங்களே எனக்கு வழிவகுத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சதீஷ். இப்ப இல்ல, எப்பவுமே உனக்கு டைவர்ஸ் கிடைக்காது. நீ என் கூட இருந்துதான் ஆகணும். எனக்கு பொண்டாட்டியா இருந்துதான் ஆகணும். எப்பவுமே நீ என் கூட வாழ்ந்து தாண்டி ஆகணும். ஆனாடி நான் இன்னும் 10 பேரை வச்சிருப்பேன். ஆனாலும் நீ என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். அதுதான் எனக்கு கௌரவம். இன்னும் ஒரே மாசத்தை டைவர்ஸ் வாங்கி காட்டுறேன். ஹேய், ஏதாவது பண்ணதுல பார்த்து தொலைச்சு. இப்ப ஆதாரம் என் கையில. வர்த்தா. ஹேய், ஆதாரம் எடுத்தாளா? என்ன ஆதாரம் எடுத்தான்னு தெரியலையே. மனது நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன்னை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். என்ன வீர சூர்யா ஜான்சிராணியா இருந்தாலே கொம்முனு கோன்கிட்டு வருது. இவ்வளவுதான் உன் பலம். நான் தான் எப்பவுமே கெத்து. நீ என்னை எப்பவும் தோற்கடிக்கவே முடியாது. என்ன வீணா வாழ்க்கைய தொலைச்சிட்ட, அவ்வளவுதான். என்ன எப்படி வெறுப்பேத்தினாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. ஏதாவது வெறுப்பேத்தினா திரும்பி பார்த்து சண்டை போடுவா. இன்னைக்கு என்ன அமைதியில வரா? என்ன சான்சிராணி மேடம், அமைதின்னு சீக்கிரமா வரீங்க? என்ன தோத்து போயிருங்கிற பயம் வந்துட்டா என்ன? ஐயோ, இத்தனை வருஷம் வாழ்க்கையை வீணடிச்சிட்டமே. ஒழுங்கா இவன் சொன்னப்பவே இங்க இருந்து ஓடி போயிரு, நல்லா வாழ்ந்திருக்கலாவே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ? டூ லைட். இனி ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் ஊர் முழுக்க ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சுட்டீங்களே. இந்த ஆதியோட பொண்டாட்டி தான் ஆதிரான ஊர் முழுக்க சொல்லி வச்சுட்டியே. ஒன்னும் பண்ண முடியாது. உன் தலையில நீயே மணலி போட்டுக்கிட்ட. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இனி விருப்பம் நல்ல விருப்பம் இல்லட்டாலும் இந்த ஆதியோட பொண்டாட்டி தான் நீ. ஆதியோட பொண்டாட்டி ஆதியோட பொண்டாட்டி இல்ல. உனக்கு ஒரு துளி கூட என்ன பிடிக்காது. ஆனா இந்த ஆதியோட பொண்டாட்டி நீ. இதுக்குத்தான் சொல்றது பெரியவங்க சொன்னா கேட்கணும்னு. யாரு கேக்கா? அன்னைக்கே உன்னை அங்கிருந்து போன்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். கொடுக்கத வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன ஜெயிச்சு காட்டுறேன், என் வாழ்க்கையை நாசம் பண்ண வாழ்க்கையை நான் நாசம் பண்ண போறேன்னு வீணா பிடிவாதம் பிடிச்சி உன் வாழ்க்கையை தான் நீ நாசம் பண்ணிக்கிட்ட. நான் நல்லதா இருக்கேன். எனக்கு என்ன, நான் இப்பவும் ஜாலியா தான் இருக்கேன். எனக்கு இப்பதான் லவ் பண்ற வயசு. லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். லவ் பண்ணதுக்கு ஒரு பொண்ணை பார்க்கவும் செஞ்சுட்டேன். ஆமா, லவ் பண்ணதுக்கு ஒரு பொண்ணை பார்க்கவும் செஞ்சுட்டேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். அவ கூட தான் கடைசி வரைக்கும் வாழ போறேன். என்ன கொஞ்சம் திமிர் பிடிச்சவா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, எக்கச்சக்க திமிர் பிடிச்சவா. தான் பிடிக்கிற மயிலுக்கு 3 காலுன்னு சொல்லக்கூடியவா. ஆளு சூப்பரா இருப்பா. நீ எல்லாம் பக்கத்திலே நிக்க முடியாது. அவ்வளோ அழகா இருப்பா. அழகி, பேரழகி. இந்த பிரபஞ்சமே பொறாமைப்படும் அளவுக்கு பேரழகி. நீ எல்லாம் அவளை பார்த்துன்னு வச்சுக்கோய, உனக்கே பொறாம வந்துடும். அவளைதான் நான் லவ் பண்ண போறேன். அவ கூட தான் வாழ போறேன். அப்புறம் பாரு இந்த ஆதியோட ஆட்டத்தை. ஒன்று தண்ணி சொல்றேன், அடியே கூப்பிட்ட பாக்கத பாரு. உண்ட கண்ணே, உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிட்டே. உன் திமிர் கூட நியாயமானதுன்னு ரொம்ப பிடிச்சிருக்கடே. அழகி ரொம்ப பிடிச்சிருக்கடே. உன் கூட தான் வாழ்ந்து குடும்பத்தை பெருக்க போறேன். ஆனா என்ன, அதுக்கு முன்னாடி உன் மனசுல இடம் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறேன்னு தெரியல. பேரழகி. என்னடா கலெக்டர் பாக்குறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டா? இல்லடா, கலெக்டர் ஆபீஸ்க்கு போனா எப்படி கையெழுத்து வாங்குறதுக்கு நேரம் ஆகுது. அன்னைக்குள்ள சோழியே முடிஞ்சு போயிருது. அதான் தமிழ் தானே, உள்ள போய் ஒரு கையெழுத்து வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஒரு 4 வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். தமிழ்ட்டு கேட்டுட்டியா? இல்ல, ஏற்கனவே அவட்ட சொல்லிட்டேன். சரி, நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க, கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னா. வேலை ஈஸியா இருக்கும்லடா. அவ கையெழுத்து போட்டுதான் முடியும், ப்ராஜெக்ட் வெளியே முடியும். அதான் வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னா. அத காலையில வந்துட்டேன்.
சரிடா, நீ போய் வாங்கிட்டு நான் வெளில நிக்கேன். சரிடா, அவ யாருப்பே ஒன்னும் வரதா சொல்லியிருந்தா. அதுக்குலடா வெறும் கையா வீசிட்டு வரேன். அந்த பையன் வேற இருப்பான், ஏதோ வாங்கிட்டு போண்டாமா. தெரியாத ஆள் மாதிரி போனா பிரச்சனை இல்ல. நாம அவளுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க வேற. அந்த பையன் நம்மள மாமா மாமான்னு கூப்பிடுதான், வெறும் கையா எப்படா வீசிட்டு போக முடியும்? டேய், அதை நான் யோசிக்காம இருப்பேனா? அவ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, அதே அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன சொல்ற? இல்ல, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க, சும்மா வெறும் கையோடய வாங்கன்னு சொன்னான். ஏன்னா செக் பண்ணி தானே உள்ள அனுப்புறாங்க. ஒரு அது எதுக்கு தேவையில்லாம அவளுக்கும் பிரச்சனை வரும், அதான்டா நானும் வாங்கல. ஓ அப்படியா? ஆமாடா, எப்பவும் போல அவ வீட்டு ஆட்கள் மாதிரி உள்ள போயிட்டோம்னா பிரச்சனை இல்ல. புதுசா நம்ம ஏதாவது வாங்கிட்டு போனா வெளியாலும் நினைச்சிருவாங்க நம்மள. அதான் அப்படி சொன்னா, எப்பவும் வர மாதிரி நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துருங்கன்னா. சரிடா, அப்போ சரி. சரி, ஃபைல கொண்டா, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லடா பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். கொண்டா. டேய், ஃபைல கொண்டாடா. என்ன, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஏச்சலம் தொனிப்பா தான் இருக்கு. ஆளு சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியலையா? யார் சொன்னா? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா இருந்தா சரிதாமா. அத கண்ணு தெரியாம போயிடுச்சு உனக்கு. அது சரி, உண்மையில சந்தோஷமா இருக்கே அப்படி? ஒண்ணு சொல்லலே தெரியல. ஏதாவது வாழாட்டினான்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிக்க. ஏதாவது கைக்கு நீட்டு வேணா அப்படி? சரி, சந்தோஷமா இருக்கல்ல? அந்த வீட்டுல எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல? நல்லா பாத்துக்கிடுவாங்க. சரி சரி, இதுக்கப்புறம் அங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? தமிழ பார்க்க வந்தேன், வாரேன். ஒரு நிமிஷம், நீங்க எப்படி இருக்கீங்க? கேட்கவாத செஞ்சிய இருக்கேன், ஒட்டுக்கு இருக்கேன் போகுது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? எங்க அம்மா கல்யாணம் பண்ண வச்சுட்டு மறு சொல்லி பாப்பா பாத்துக்க. அவளுக்கு அவசரம் வரைக்கும் நான் மொட்டை பையனாவே இருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு புண்ணியாதி வாழ்க்கையில வந்தா, அது எங்க அம்மா கட்டிக்க கூடாது. அவளை கட்டிக்கிட்டா எங்க அம்மா செத்து போயிருவாங்க. பாவம், அது ஒரு மூலையில அழுது போய்கிட்டே இருக்குது. கட்டிக்கிட்டு வாழ்க்கை அமைச்சு சந்தோஷமா குடும்பத்துல தான் நினைச்சேன். வாழ்க்கை தொடங்க அன்னைக்குதான் தூக்க மாட்டிக்கிட்டா எங்க அம்மா. எப்படியோ காப்பாத்துச்சு. அந்த பயத்துல அந்த பிள்ளை என்கிட்ட நெருங்க கூட மாட்டேங்குது. அதனால உங்க அம்மா செத்துடக்கூடாதுன்னு பக்கத்துலயே வரமாட்டேங்க. விதி, நீ அமைச்சு வச்ச பாதை இல்ல தலை இழுத்து. அந்த பொண்ணுக்கு என்ன குறை? நல்ல பொண்ணு தானே? நல்ல பொண்ணுதான், கொன சிறிதான், கொனத்துக்கு தங்கமான புள்ளதான். ஆனா அவ யாரும் தெரியாத அனாதியா. அது மட்டும் இல்ல, அவ ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவளாம். சரி, நான் வரேன். வேதனைப்படுறதுக்கு மனசு இல்ல, வரேன். அவ கல்யாணம் முடிஞ்சவன் இல்ல, அது எனக்கு தெரியும். அது எங்க அம்மா நம்ப மாட்டேங்க. அவங்களுக்காக எனக்கு உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கணும்? என்னத்தங்க சாகடிச்சு அதுல வாழ்றதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல. சரி, இப்படியே வாழ்வை விதி, என்ன பண்ண, வாழ்ந்துட்டு போறது. என்ன, அந்த புள்ள வாழ்க்கை நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா இருக்கு. அப்ப இப்படியேதான் இருக்க போறீங்க? என்னமா செய்ய, விதி, என் தலை விதி. நான் என்ன பண்ணட்டும்? பச்சை பிள்ளைல இருந்தா ஒன்ன விரும்பினேன், நீ கை தள்ளிட்டு போயிட்ட. சரி, இன்னொரு புண்ணியவதி வந்தா வாழ்க்கை தொடங்கலாம் நினைச்சேன். அது எங்க அம்மாக்கு பொறுக்கல. அவங்க மொத்தம் எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து என் வாழ்க்கை சீரழிச்சிட்டீங்க. தலை விதி. மயிலு மயிலு தான், இது சூப்பர் மயிலு தான், இந்த மயிலுக்கு ஏத்த மயிலு நானும் தான். இதுக்கு ஏதாவது முடிவெடுத்தே ஆகணுமே. இப்படி ஒரு வாழ்க்கையா? இல்ல, நான் இதுக்கு ஒரு முடிவெடுத்தே ஆகணும். சீக்கிரம் உன் மனசுல நான் இடம் பிடிப்பேன் பாரு. சூப்பரா இடம் பிடிப்பேன். என்ன நீ விழுந்து விழுந்து காதலிப்பேன். அந்த அளவுக்கு நான் உன் மனசுல இடம் பிடிப்பேன். சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும். அவன் வேதனைப்படுறது என்னால பார்க்க முடியல. உன்னை அணைச்சு, உன்னை மார்போடு அணைச்சு, அப்படியே தங்கே மணியே முத்தே பவளமேனு கொஞ்சம் ஆசை. ஆனா பார்த்தாலே முறைச்சடிக்கிய. இன்னும் நான் உன்னை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கணும், பக்கத்துல உட்காரணும். அதுக்கப்புறம் தான் உன் கண்ணை பார்த்தே நான் பேசணும். அதுக்கப்புறம் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் என்ன, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் பாக்குறத அவளுக்கு புரியணும். நான் அவளை பாக்குறேன்னு அவளுக்கு புரிய வைக்கணுமே. எப்படி புரிய வைக்க? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.
என்ன பணமா யோசிக்கா? இப்பதான் இவ்வளவு க்ளோஸ் அப்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடவுளே தள்ளி விட்டுட்டாரு. அத்தை இவ கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்குதுனாலனா தள்ளி விட்டதே விட்டீங்க. அவன் மடியில தள்ளி விட்டுருக்க கூடாதா? சாரி சாரி, ஸ்லிப் ஆயிட்டு. அத்தி நல்ல நேரம் கை ஸ்லிப் ஆயிட்டு. சாரி. அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அதுக்கப்புறம் நீ சொல்லி தொலை. ரொம்ப சாலிச்சுக்கிடாத என்ன சொல்லுவேன். இன்னைக்கு வழக்கம் போல